அவங்க நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். அல்லது அவங்க வெளியே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இன்னும் காரணம் ஏற்கனவே கவர்னர் மாளிகையில நடந்துச்சு. அது கவர்னருடைய ரைட்டு. நாம கொஞ்சம் சமாதானமாகிட்டோம். இது மக்கள் மன்றம். இதுல மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது. இதுல கவர்னருக்கு எந்த உரிமையும் இல்லை. கவர்னர் இன்வைட்டட், அவர் அழைக்கப்படுவார். முதலமைச்சர் எழுதி கொடுக்கக்கூடிய உரையை தான் வாசிக்கப்படும். அது கவர்னர் உரை, ஆனால் அது மாநில அரசின் உரை, ஆளும் அரசின் உரை, உரைய அவருடைய அவர் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னால. ஆனா இது ஒரு டெவலப்மெண்ட் தானே சார். கடந்த முறையெல்லாம் வந்துட்டு முன்னாள் ஆளுநர் இருந்த போது மாத்தினாங்க. பெரிய பிரச்சனை போயான்னு சொன்னாங்க. இதெல்லாம் இல்லாம ஸ்மூத்தா இது ஒரு ஏற்புடைய நல்ல விஷயம் தான். இப்ப என்னன்னா டிஎம்கே சொல்லுவாங்க, டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, மத்திய பிடிச்சிக்குவாங்க, எல்லாருமே எல்லாரும் பிடிப்பாங்க. பழனிசாமி வரைக்கும் பேசுவாங்க, டிஎம்கே பேசுவாங்க, இடதுசாரிகள் பேசுவாங்க. இது ஏன்பா இதுன்னு இப்ப பெரிய நெருக்கடி வரும் எல்லாத்துக்கும். ஏன்னா அதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா காரணம் பேசணும், முதலமைச்சர் பேசணும், பேச பழகணும். பேசுறது பெரிய விஷயம் அல்ல.